بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون بما السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்லாஹ்வின் பேரொருளால் புனிதமிக்க ஜும்மாவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இந்த இடத்திலே ஒன்று குழுமிருக்கிறோம். இலங்கையில் தற்போதைய சூழ்நிலையில் ஜாதி மத பேதமில்லாமல் அனைத்து மக்களும் கடுமையாக அவதிப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடந்த சனிக்கிழமை முதல் பெய்து வருகின்ற கனமழை காரணமாக இலங்கை பூராகவும் மக்கள் பாதிக்கப்பட்டு சொத்துக்களை இழந்து உயிர்களை இழந்து மிகவும் கஷ்டத்துக்கு உள்ளாக்கப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள். இலங்கையில் 22 மாவட்டங்களில் இந்த பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு இந்த பாதிப்பு நீடித்திருக்கிறது என்று சொன்னால் 4,20,97 நபர்கள் இந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டதாக, நேற்றைய தினம் வரைக்கும் பாதிக்கப்பட்டதாக அனர்த்த முகாமைத்துவ அமைச்சினூடாக அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. 3,03,000க்கும் அதிகமானவர்கள் தங்களுடைய குடியிருப்புகளை இழந்து இடம்பெயரக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இதுவரைக்கும் இந்த ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ளம் மற்றும் மண் சரிவு போன்ற அனர்த்தங்களினால் 58 பேர் உயிர் இழந்து இருக்கிறார்கள். அதிலே குறிப்பாக ஹெம்மாத்தகமையை சேர்ந்த கேகல்ல மாவட்டத்தில் ஹெம்மாத்தகம என்ற அந்த ஊருக்கு செல்லுகின்ற வழியில் இருக்கக்கூடிய அரநாயக்க என்று சொல்லக்கூடிய பகுதியில் ஒரு மண் சரிவு ஏற்படுகிறது. 100க்கும் அதிகமானவர்கள் காணாமல் போய்விட்டார்கள். மண் சரிவு ஒன்றுதான் ஏற்படுகிறது, ஒரு நொடி கூட போகுதில்லை. 100க்கும் அதிகமானவர்களை காணவில்லை. ஆரம்பத்தில் அறிவித்தல், பிறகு எப்படி அறிவித்தல் வருகிறது? அதிலே 14 பேர் தற்போது உயிரிழந்துள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. மீதமுள்ளவர்கள் காணாம போனாங்கண்டா வீட்டில் கோம்பிடிச்சு போனாங்களா? இல்லை, மண் சரிவில் மண்ணுக்கு கீழே புதைக்கப்பட்ட நிலையில் இருப்பார்கள். எங்கே போனாங்க, என்ன ஆனாங்க என்று கூட இல்லை என்றால் இன்னும் ஒரு நாள் 2 நாள் கழித்த பிறகு அவர்களுடைய நிலையும் கேள்விக்குறியானதாகத்தான் இருக்கும். இதுவரைக்கும் மரணம் அடைந்தது என்பதை தேடலை கண்டறியல, ஆனால் அந்த நிலையில் தான் இருப்பார்கள் என்ற ஒரு முன்னறிவிப்பு நமக்கு கிடைத்துள்ளது. அப்ப இந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு இலங்கையில் ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் கொழும்பு மாவட்டத்தில் மிகப்பெரிய பாதிப்பு இந்த வெள்ளப்பெருக்கினால் ஏற்பட்டிருக்கிறது. 1989ஆம் ஆண்டில் இதே கொழும்பு மாவட்டம், கம்பா மாவட்டம், அந்த அண்மித்த பகுதிகளில் மிகப்பெரிய வெள்ளத்தினால் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. கெலனி கங்கை என்று சொல்லக்கூடிய அந்த ஆற்றில் நீர்மட்டம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால் 89ல் 27 வருடங்களுக்கு முன்பதாக 9.2 என்று சொல்லக்கூடிய அளவில் உயர்ந்திருக்கிறது. அடி 9.2 அடிக்கல் உயர்ந்திருப்பதாக தகவல்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது.
ஆனால் இப்போது 2016 பெய்ந்த மழையில் 7.6 அளவுல தான் உயர்ந்திருக்கிறது. ஆனால் 27 வருடங்களுக்கு முன்பதாக ஏற்பட்ட பாதிப்பை விட பல 100 மடங்கு பாதிப்பு. மக்கள் பெருகி இருக்கிறார்கள், குடியிருப்புகள் பெருகி இருக்கிறது, சொத்துக்களுடைய சேதங்கள் அதிகமாகவே இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அதே போன்று மகவெளி கங்கை, இன்னும் பல ஆறுகள், ததுருவோய, இந்த ஆறுகள் எல்லாம் அதனுடைய நீர்மட்டத்தை அதிகரித்த நிலையில் தான் இருக்கிறது என்றும் அறிவிப்புகள் இருக்குது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்குதுன்னு சொன்னா, இன்னும் சொல்ல போனால் புத்தளம் மாவட்டத்தில் அதிகமான பாதிப்புக்குள்ளான பகுதிகளை மாத்திரம் தான் சொல்றேன். புத்தளம் மாவட்டத்தில் தப்போவ என்று சொல்லக்கூடிய பகுதியில் அங்க ஒரு மக்கள் எந்த அளவுக்கு பாதிப்புக்குள்ளாவி இருக்கிறாங்கன்னா, 200க்கும் மேற்பட்டவர்கள் நீரிலே மூழ்கடிக்கப்பட்ட நிலையில் 86 பேரை தான் காப்பாற்றி எடுத்தாங்க. மற்றவர்களுடைய நிலை எங்கேயாவது அவங்க போய் சேர்ந்திருக்கலாம் அல்லது மரணித்திருக்கலாம். மரணித்தார்களா இல்லையாண்டு கூட தகவல் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பாதிப்பு. இந்த வெள்ளம்பிட்டி பகுதியில் அவிசாவில் ரோட் இருக்குது. சாதாரணமாக ஒரு ஷார்ட்கட்டாக நாங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு ரோட் தான், ஹைவேக்கும் ஃபேமஸ் ஆயிருச்சு. இந்த ரோட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த நாட்களில் இன்று வரைக்கும் வெறும் ஒரு ஆறாகத்தான் தெரிகிறது. ஒட்டுமொத்த வெள்ளம்பிட்டி பகுதியும் அதில் சேதவத்தையாக இருந்தாலும், விளைவத்தையாக இருந்தாலும், வெண்ணவத்தையாக இருந்தாலும், பொல்வத்தையாக இருந்தாலும், மெகடோ கொலோன்னாவை எல்லாமே, எல்லா பகுதியும், கொயிலவத்தை எல்லா பகுதிகளும் நீரில் மூழ்கடிக்கப்பட்டு கடந்த வாரமாக என்னதான் ஓடிச்சு? அந்த ஊரில் போட்டுகள் தான் ஓடிச்சு. மக்கள் நடமாடக்கூடிய ஒரு பாதை, மக்கள் நடமாடக்கூடிய ஒரு இடம் எப்படி இருக்குது? தண்ணீர மூழ்கடிக்கப்பட்டு ஒட்டுமொத்தமாக தண்ணீரே தேம்பி கிடக்கக்கூடிய ஒரு நிலையில் அந்த அவர்களுடைய மக்களின் குடியிருப்புகளினுடைய ஒரு சில பகுதிகளை மாத்திரம் தென்படக்கூடிய விதத்தில் அந்த பகுதிகள் அப்படியே மூழ்கடிக்கப்பட்டு இருக்கிறது. யாராவது நினைத்தார்களா? இந்த மாதிரி ஒரு 24 மணித்தியாலத்துடைய ஒரு மழை தான், சனிக்கிழமை ஆரம்பிச்சு ஞாயிற்றுக்கிழமை முடியும் வரைக்கும் ஒரு மழை தாங்க. யாரும் நினைக்கல இந்த அளவுக்கு நீர்மட்டம் உயர்ந்து இந்த அளவுக்கு வெள்ளம் வரும். வெள்ளத்துக்கு பழக்கப்பட்டவங்க தான் வெள்ளம்பிட்டியில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் 5 வருடங்களுக்கு முன்பதாக வெள்ளம் வந்துச்சு, அது 2002 வந்துச்சு, 12 வந்துச்சு. இந்த சந்தர்ப்பங்கள்ல எல்லாம் மக்கள் வெள்ளத்துக்கு பழக்கப்பட்டு தான் இருந்தாங்க. எப்படி தப்பிச்சு கொள்ளணும், எந்த அளவுக்கு தண்ணி வரும், எந்த அளவுக்கு நாங்கள் எங்களுடைய ஆவணங்களை சொத்துக்களை பாதுகாத்துக் கொள்ளணும் என்றதெல்லாம் முன்னனுபவம் உள்ளவர்களாக இருந்தாலும் இந்த வெள்ளம் தாக்கு பிடிக்கல. இந்த வெள்ளத்துக்கு மக்களுக்கு முகம் கொடுக்க முடியல. அந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவுல ஒரு பாதிப்பு அந்த மக்களுக்கு ஏற்பட்டு இருக்குதுன்னு சொன்னால், ஒரு பாதிப்பை எந்த அளவுக்கு நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த இடத்தில் நாங்கள் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். வளமையா பாதிப்பு வருது. 2004 சுனாமி அடிச்சிச்சு. இலங்கையில மிகப்பெரிய அளவுல மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா இந்த சுனாமியில தான். ஆனால் அதற்கு பிறகு 12 வருடங்களாக இந்த இலங்கை வாழ் மக்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். பல காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சா? ஏதாவது ஒரு வித்தியாசம் தெரிஞ்சிச்சா? அந்த மக்களுடைய வாழ்வியல்ல ஏதாவது ஒரு புரட்சி ஏற்பட்டுச்சான்னு கேட்டா எந்த மாற்றமும் வரல. அதே அளவுதான், அதே நிலைதான், அதே செய்திதான். வளமையாக எப்படி இருப்பார்களோ அந்த நிலையை தொடர்ச்சியாக வைத்துக் கொண்டிருந்தார்களே தவிர, அந்த நிலையில் தொடர்ச்சியாக இருந்தார்களே தவிர எந்த மாற்றத்தையும் அவர்கள் ஏற்படுத்திக் கொள்ளவில்லை. ஏன் இதை சொல்றோம் என்று சொன்னா, இப்போ வெள்ளம் வந்துச்சு, கிளனி கங்கை வெள்ளத்தை தந்திச்சு என்றொரு மனோநிலையில இதை சுதாரிச்சு கொண்டு நாங்கள் இருக்கலாமா, பொறுத்து கொண்டு இருக்கலாமா என்று கேட்டால், இதே நிலையில மனநிலையில நாங்கள் இருப்போம் என்றால் இது ஏன் ஏற்பட்டுச்சு, இதனால் என்ன படிப்பினை எங்களுக்கு வேண்டும் என்பதை நாங்கள் மறந்துட்டோம் என்று சொன்னா, இதை விட அதிகமான அனர்த்தங்களுக்கு நாங்கள் எதிர்காலத்தில் முகம் கொடுக்க நேரிடும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை பொறுத்தளவில் எந்த ஒரு அடியானுக்கும் அல்லாஹ் அநியாயம் செய்பவனாக இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் மனிதனை படைத்தவன், மனிதனுக்கு உணவு வழங்கக்கூடியவன், மனிதனை பாதுகாப்பவன். அவனுக்கு தெரியும் எப்படி எவனை எந்த நேரத்தில் எந்த சந்தர்ப்பத்தில் எப்படி ஒரு மனிதனை நடத்த வேண்டும் என்பதை அல்லாஹ் நன்கு புரிந்து வைத்திருக்கிறான். பாதுகாப்புக்கு அல்லாஹ் உத்தரவாதம் எடுத்துட்டான். அதற்காகவே சிறப்பாக சில வானவர்களை அல்லாஹ்
இந்த பூமியிலே நடமாட வைத்திருக்கிறான். இப்படியெல்லாம் நிலைமை இருந்தும் ஏன் இது போன்ற விபத்துகளுக்கு மக்கள் உள்ளாகிறார்கள், அனர்த்தங்களுக்கு உள்ளாகிறார்கள் என்று பார்த்தால் அல்லாஹ் அதற்கு ஒரு விளக்கத்தை திருமறை குர்ஆனிலே வைத்திருக்கிறான். பல காரணங்களுக்காக வேண்டி இது போன்ற சோதனைகளை நாங்கள் ஏற்படுத்துவோம். அல்லாஹ் சொல்றான், ஒரு சோதனையாக, ஒரு பரீட்சையாக வாழ்க்கையில் தன்னுடைய அந்த கடந்த கால வாழ்க்கையை மீள்பரிசீலனை செய்வதற்காக நாங்கள் வாழ்க்கையில பலதரப்பட்ட சோதனைகளை ஏற்படுத்துவோம் என்று அல்லாஹ் சொல்றான். வல நபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹவுஃப், ஒரு குறைவான அளவில் அச்சத்தாலும், வல்ஜூ பசியை கொண்டும், வனக்ஸிம் மினல் அம்வால் வல் அன்ஃபுஸ் வஸ் ஸமராத், உங்களுடைய செல்வங்கள், உயிர்கள், உங்களுடைய விளைநிலங்கள் இவற்றை குறைத்தும் நாங்கள் சோதிப்போம். அல்லாஹ் சொல்றான். எது எல்லாம் உலகத்தில் சொத்தாக செல்வமாக வாழ்வதற்குரிய நோக்கமாக அல்லாஹ் வைத்திருக்கிறானோ அந்த காரணங்களை அல்லாஹ் அடுக்கிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான், இதுகளை வைத்து தான் நான் உங்களை சோதிப்பேன். பசியை கொண்டு சோதிப்பேன், அச்சத்தை கொடுத்து சோதிப்பேன், உங்களுடைய உயிர்களை பறித்து சோதிப்பேன், உங்களுடைய உடைமைகளை நான் இழக்கச் செய்து சோதிப்பேன், உங்களுடைய விளைநிலங்களை நாங்கள் தரைமட்டமாக்குவோம், அழித்து விடுவோம், அதன் மூலமும் உங்களை நாங்கள் சோதிப்போம். அல்லாஹ் சொல்றான். இந்த சொன்ன எல்லாத்தையும் இந்த வெள்ளத்தில் பார்த்தோம். இந்த சொன்ன எல்லாத்தையும் நாங்கள் வெள்ளத்தில் பார்த்தங்க. இந்த வசனம் இருக்குதே, மனுஷன் வாழ்க்கையில ஒரு திருத்தம் ஏற்பட வேண்டும் என்றால் இந்த வசனத்தை உளப்பூர்வமாக அவன் புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு அவன் வாழ்ந்தா போதுங்க, அவன் வாழ்க்கை முழுசா மாறிடும். அச்சமான சூழ்நிலை மக்களை மீட்கெடுக்க செல்லுகின்ற நேரத்தில் என்ன மாதிரி ஒரு அச்சம் தெரியுமா? மீட்கெடுக்க போறவனுக்கு அச்சம் தான். ஏன்னா போட்டு தண்ணியில போகுது, தண்ணியில போறது போட்டு தானுங்க, என்ன பிரச்சனை போலாம்னு நினைக்கிறீங்களா? இது கடல் ஆறு மாதிரியா இருக்குது இல்ல. ஒவ்வொருத்தண்ட வீடு வாசல், அங்க போட்டை கொண்டு போயிட்டு ஒருத்தண்ட கூரலை முட்டுவான், ஒருத்தண்ட தாப்புல முட்டுவான், ஒருத்தண்ட கேட்ல முட்டுவான். அப்ப கூட இந்த போட் பிறண்டு மக்கள் விபத்துக்குள்ளாகலாம். ஏனென்றால் நீருடைய மட்டம் 10 அடியை தாண்டுது, சில பகுதிகளில் 20 அடியை தாண்டுது. அந்த வீடுகளை 2 மாடிகளை காண முடியல, சில பகுதிகளில் 1 மாடியை காண முடியல. எந்த அளவுக்கு என்று சொன்னா மக்களுடைய அச்ச நிலை 2 விதமான அச்சம். ஒன்று, அடுத்த கட்டமா எங்களுக்கு என்ன நடக்க போகுது, வெளியில் நாங்கள் மீட்கப்படுவோமா இல்லையா. 3 நாட்களாக ஒரு குடும்பம், சிங்கள குடும்பம் 11 பேர் வெள்ளத்தில் மூழ்கடிக்கப்பட்டு அவர்களுடைய வீடுல கீழ் மாடி மொத்தமாக மூழ்கடிக்கப்பட்டு எப்படி வெளியே வரப்போகிறோம் என்று தத்தளிந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் போன் பண்றாங்க. நம்ம ஜமாத்துடைய மீட்பு குழு இருக்குதே, அவங்களுக்கு தகவல் கிடைக்குது. அவங்கள போன் பண்ணி விசாரிச்சு, நீங்க எங்க இருக்கிறீங்க, ஏன் இவ்வளவு நாள் வர முடியாம இருக்குது, நாங்க இருக்கக்கூடிய பகுதிக்கு எந்த போட்டும் வர முடியாது, வர முடியாத அளவுக்கு ஒரு ஒடுக்கமான நெருக்கமான ஒரு இடத்துல இருக்கிறோம். ஒட்டுமொத்தமா சிங்கள மக்கள் கை குழந்தையுடன், வயோதிபர்களுடன், பெண்களுடன் 2 ஆண்கள் மாத்திரம் இருந்து கொண்டு 11 பேரை வச்சு என்ன செய்யறேன்னு யோசிக்கிறான். அச்ச நிலையை பார்த்தீங்களா? போக மாட்டோமா? இவ்வளவுக்கும் வசதி வாய்ப்பில் அதிகமான ஒரு மட்டத்தில் வாழக்கூடியவர்கள், செழிப்பாக வாழக்கூடியவர்கள். ஆனா உயிர் வாழ்வது கேள்விக்குறியாக இருக்கிறது. வாழுவோமா இல்லையா, வெளியேறுவோமா இல்லையா என்ற நிலையில் அவர்களை தொடர்பு கொண்டு அந்த பகுதியை நம்முடைய மீட்பு குழு சென்றடைகிறது. அவர்களை மீட்பதற்காக செல்லுகின்ற வேளையில அனர்த்த முகாமைத்துவ அமைச்சரிலிருந்து போன் வருது நம்ம குழுக்கு. இந்த மாதிரி ஒரு பகுதியிலிருந்து போன் பண்றாங்க, யாருமே போகலையா, நேவியுடைய போட் கூட போகுது இல்லையா, நீங்க போறதா கேள்விப்பட்டுச்சு, போறது உறுதிப்படுத்துறீங்களா கேட்கிறாங்க. ஆமா, நாங்க போய் கொண்டுதான் இருக்கிறோம், பக்கத்தில் இருக்கிறோம் என்று போய் அந்த 11 பேரையும் மீட்டெடுத்து வந்தோம் அல்லாஹ்வுடைய உதவியினால. அச்சமான நிலை, பசி, வசதி உள்ளவங்கள் சாப்பாடு கேட்கிறாங்க. நல்ல வசதி இருக்குது, சாப்பாடு வேணுமா, இருந்தா தாங்க, பசிக்குது, வெளியில வர முடியாம இருக்குது. சில இடங்களுக்கு, எட்டாத இடங்களுக்கு வீசி எறிஞ்சி அந்த சாப்பாடு கொடுக்க வேண்டிய நிலை. பொறைக்கு சாப்பாடு எடுக்கிறாங்க. மக்களுடைய அவஸ்தையை பார்த்தீங்களா? பசியில் அல்லாஹ் எப்படி சோதிக்கிறான்னு பார்த்தீங்களா?
உயிர்கள் இழந்திருக்கிறார்கள். 58 பேரு சாதாரண கணக்கா பேசுறோம் நாங்க. ஒரு 58 பேர் செத்துட்டாங்க. அந்த இழந்தவர் 58 பேர்ல ஒருத்தர் எங்கட வீட்டில் ஒருத்தரா இருந்தா எவ்வளவு நாங்கள் கவலைப்படுவோம், எவ்வளவு சிந்திப்போம், எவ்வளவு யோசிப்போம். இந்த உயிர் நாங்கள் இழந்து விட்டோம், இந்த உயிர் வாழ்ந்திருந்தால் எங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும், அன்பு காட்டக்கூடியதாக இருந்திருக்கும், பாதுகாவலனாக இருந்திருக்கும் என்றெல்லாம் நாங்கள் யோசிப்போமா இல்லையா? அந்த நிலையில் உயிர்களை இழக்கிறார்கள். ஒரு சிலர் என்ன யோசிக்கிறாங்க தெரியுமா? மீட்பு பணிக்கு சொல்றாங்க, மீட்பு குழுக்கு, என்னுடைய ஆட்டு பண்ணை ஒன்று இருக்குது, ஆடுகள் ஒரு 50-60 மாதிரி இருக்குது, அதுக்கு சாப்பாடு போடணும், தீனி போடணும், முடியும் என்று சொன்னா எங்களை அழைச்சிட்டு போங்க. அவரை அழைச்சிட்டு போய் ஆடுகளை பார்த்தா ஆட்டை காணும், கோழிகளை பார்த்தா சிலரு ஏன் கோழி கூடி இருக்குது, அதுல ஒரு 50-60 கோழியை வச்சிருக்கிறோம், என்ன ஆச்சோ தெரியல. அந்த டைம்ல கோழியை காப்பாத்தவான் நினைப்பான், அவன் உயிரை தான் பாதுகாத்துக்கொள்ள நினைப்பான். கோழியை காணல, அவன் விளை நிலங்கள் எதெல்லாம் அவனுடைய சொத்தா நினைக்கிறானோ அது இழக்கிறான், விளை நிலங்களை இழக்கிறான். அந்த பகுதியில் வாழ்ற மக்கள், அண்மை காலத்தில் குடிபெயர்ந்த மக்கள் வசதியாக வீடுகளை அமைத்து வைத்திருக்கிறார்கள். அந்த வீடுகள் பயனற்ற நிலையில் இருக்கிறது, பயன்படுத்திக் கொள்ள முடியல. வீடுகள் ஏசிக்கு மேல தண்ணி, ஏசி வேலை செய்யுமா? வாகனங்கள் 4-5 வாகனங்கள் ஒரு வீட்டில். அந்த பெண்மணி வர்றாங்கல்ல, வாங்க போயிருவோம், நீர்மட்டம் இன்னும் கூடுறதாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க, எங்களோட சேர்ந்து வெளியே வாங்கன்னு சொன்னா அவங்க சொல்றாங்க, அவங்களோட கீழ் மாடி அப்படி மூழ்கி, கப்பல் இருக்குது, அவங்களோட 2வது முதல் மாடியில் அவங்கள சந்திச்சு பேசிக்கொண்டு இருக்குது, கப்பலும் அவங்களும் ஒரே அளவில் இருக்கிறோம். கீழே பார்த்தா 4 வெஹிக்கிள், வேன் 2, கார் 2 தண்ணிக்குள்ள இருக்குது. அதை காட்டி சொல்றாங்க, இருந்த நாளும் போச்சு, கீழ் மாடியும் போச்சு, மேல் மாடியில் சில பொருட்களை வச்சிருக்கிறோம், அதை பாதுகாக்கிறதுக்காக இருக்கிறோம், இவ்வளவு காலம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது இழந்துட்டோம், இருக்கிறதையாவது பாதுகாத்துக் கொள்ளணும். இங்க உயிர் போனா போகட்டுங்க, இதோட போனா என்ன, எல்லாம் போயிருச்சு. எப்படி மனுஷன் மனநிலை? தன்னுடைய சொத்து உயிரை விட சொத்தை நேசிக்கிற அளவுக்கு மனநிலை மாறுதுண்டா அவ்வளவு இழப்பு. ஒருத்தன் அப்படி விரும்ப மாட்டான், உயிரை தான் பாதுகாக்க நினைப்பான், அவங்களை விமர்சிக்கிறதுக்காக இல்ல. அந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு உள்ளாகி ஒரு விதமான குழப்ப நிலையில் மக்கள் இருக்கிறார்கள். இப்படி அல்லாஹ் சோதிப்பான். ஆனா இந்த மாதிரி சோதனைகளுக்கு யாரெல்லாம் முகம் கொடுத்திருக்கிறார்களோ, ஏண்டா புதுசா வீடு கட்டி இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த வீட்டில் ஒழுங்கான முறையில் வாழ கிடைக்காம இருந்திருக்கும், அவங்களோட பொருளாதாரத்தை இழந்திருப்பாங்க, முக்கியமான ஆவணங்களை இழந்திருப்பாங்க, குழந்தைகளை இழந்திருப்பாங்க. எல்லாம் இப்ப யோசிப்பாங்க, என்ன செய்யறது, அடுத்த கட்டத்தில் நாங்க என்னதான் பண்ண போறது என்று சொன்னால் அல்லாஹ் சொல்றான், ஃபபஷ்ஷிரி சாபிரீன், நீங்கள் பொறுமையாக இருங்கள், அல்லாஹ்வுடைய நற்செய்தியை பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபத்துன் காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவர்களுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டால், ஒரு கஷ்டம் ஏற்பட்டால் அவர்கள் என்ன சொல்வார்கள்? போங்கடா, நாங்க அல்லாஹ்வுக்குரியவங்க, நாங்களே அல்லாஹ்வுக்குரியவங்க, ஒரு நாளைக்கு போகத்தான் போறோம், அது இருந்தா என்ன இல்லாட்டி என்ன, நாங்க ஒரு நாளைக்கு அல்லாஹ் கிட்ட மீள போக இருக்கிறோம், சொத்து போச்சு போட்டும், எங்க உசுரே போக இருக்குது என்று மனசை ஆறுதல் படுத்தி கொண்டு பொறுமையாக இருப்பார்கள். பொறுமைக்கு ஒரு வழிகாட்டல் அளவுகோலை கொடுக்கணுமா இல்லையா? இப்படிதான் பொறுமையா இருக்கணும், இதை நினைச்சுதான் பொறுமையா இருக்கணும் என்று சொல்லி ஒரு வழிகாட்டல் கொடுக்கணும். அல்லாஹ் கொடுக்குறான். நீயே உயிரை இழந்து என்கிட்ட வர இருக்கிறாய், நீ சம்பாதிச்ச சொத்தை பத்தி ஏன் யோசிக்கிறாய்? உன்னுடைய ஆவணங்களை பற்றி ஏன் சிந்திக்கிறாய்? உன்னுடைய செல்வங்களை பற்றி ஏன் நீ யோசித்து மனக்குழப்பத்துக்கு உள்ளாகிறாய்? யோசிக்காதே, நீயே என்னிடம்தான் வர இருக்கிறாய், அது போனா போச்சு, பொறுமையாக இரு என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொறுமையை மேற்கொள்ளுமாறு அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் சொல்லிட்டு சொல்கிறான், உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மா, அவர்களுக்கு தான் அல்லாஹ்வுடைய கருணையும் அருளும் இருக்கிறது, அன்பும் இருக்கிறது. இப்படி இருங்க, ஒரு ஆறுதல் அல்லாஹ் தந்துட்டான். யாரெல்லாம் இந்த வெள்ளப்பெருக்கினால், மண் சரிவினால், இந்த அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறார்களோ அனைத்து மக்களும் தன்னுடைய மனோநிலையை இந்த பொறுமை என்ற இந்த நற்குணத்தை வைத்துக் கொண்டு, இந்த பொறுமை என்ற பண்பை தன்னுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொண்டு
அல்லாஹ்விடம் செல்லவிருக்கிறோம் என்ற அந்த தத்துவத்தை, யதார்த்தத்தை புரிந்து கொண்டு நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மறுமலர்ச்சியை கண்டிப்பா ஏற்படுத்துவான். சோதிச்சு தான் அல்லாஹ் பார்க்கிறான். கொடுத்தனா எடுக்கும் போது என்ன செய்கிறாய்? கொடுத்தது நானா இல்லையா? நீ சம்பாதித்தது கிடையாது, நீ தேடினது கிடையாது, நீ உழைச்சது கிடையாது. உழைச்சதுக்காக கொடுக்கிறதா இருந்தா இன்னைக்கு நிறைய பேர் உழைக்கிற அறிவாளிகள் இருக்கிறான். ஆனா அவனுக்கு ஒரு அளவு தான் கிடைக்கும். அப்படி இல்லை, அல்லாஹ் நினைச்ச ரிஸ்க பங்கிடுறான். அந்த பங்கிட்ட ரிஸ்க நீ எப்படி பயன்படுத்தினாய், நீ எப்படி அது இழக்கும் போது உன்னுடைய மனோநிலையை வைத்துக் கொள்கிறாய் என்பதை அல்லாஹ் பார்க்கிறான். ரெண்டாவது அல்லாஹ் சொல்றான், சோதனை. ரெண்டாவது அல்லாஹ் சொல்றான், நான் எதுக்காக வேண்டி இந்த மாதிரி ஊர்கள் எல்லாம் தண்டிக்கிறேன்டா, இது தண்டனையா அல்லாஹ்வுடைய ஒரு சோதனை, எந்த விதமான சோதனை என்பது எங்களுக்கு தெரியாது. தண்டனை என்று நேரடியாக சொல்லவும் முடியாது. ஆனால் ஒரு அழிவொன்று ஏற்பட்டால், அல்லாஹ் தண்டிப்பதாக இருந்தால் எதற்காக வேண்டி அந்த அழிவின் மூலம் அல்லாஹ் தண்டிக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வலக்கது அர்சல்னா இலா உமமின் மின் கபலிக்க, உங்களுக்கு முன்னாடி பல தூதர்களை நாங்கள் பல சமுதாயங்களுக்கு அனுப்பியிருக்கிறோம். நாங்கள் அவர்களை கடுமையான துன்பத்தினால் அவர்களுக்கு நோய்களையும் கொடுத்து வேதனையை கொடுத்து நாங்கள் சோதித்திருக்கிறோம். எதற்கு தெரியுமா? லஅல்லஹும் யதலர்ரஊன், அவர்கள் பணிவாக நடந்து கொள்வதற்காக. பணியணும், அல்லாஹ்க்கு அடிமையாகணும், அல்லாஹ்ட கட்டளைக்கு இணங்கணும், அல்லாஹ் சொன்ன சொல் கேட்டு நடக்கணும் என்பதற்காகத்தான் நாங்கள் இப்படி அனுப்புவோம். எந்த துன்பமாக இருந்தாலும், சோதனையாக இருந்தாலும், எந்த அழிவாக இருந்தாலும் என்னை நோக்கி நீங்கள் திரும்ப வேண்டும், பணிய வேண்டும் என்பதற்காகத்தான் நான் ஏற்படுத்துறேன் என்றால். அப்போ ஒரு அழிவு வருதுண்டா, நாங்கள் அல்லாஹ்வுக்கு பணிகின்ற அந்த அளவில், அந்த விஷயத்தில் ஏதோ குறை செய்து கொண்டிருக்கிறோம், ஏதோ எங்களிடம் குறைபாடு இருக்கிறது என்பதை பாதிக்கப்பட்டவர்களும் சரி மற்றவர்களும் சரி நினைக்க கடமைப்பட்டு இருக்கிறார்கள். அடுத்தது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், வலக்கது அஹதுனாஹும் பில் அதாபி ஃபமஸ்தகானூ லிரப்பிஹிம், நாங்கள் அதாபுகளை கொண்டு, வேதனைகளை கொண்டு மக்களை சோதிப்போம், பிடிப்போம், தண்டிப்போம். அந்த நேரத்தில் ஃபமஸ்தகானூ லிரப்பிஹிம், அவர்கள் இறைவனை நோக்கி திரும்பவே இல்லை. வமாயத்தலர்ரஊன், அவர்கள் பணியவும் இல்லை. அல்லாஹ் சொல்றான், இறைவனை நோக்கி திரும்பக்கூடிய விதத்தில் எங்களுடைய தவறுகளை, எங்களுடைய கடந்த கால வாழ்க்கையை மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்திக் கொண்டு, எந்த முறையில் நாங்கள் வாழ்க்கையை கழித்திருக்கிறோம் என்பதை நினைத்து கொண்டு இறைவனுடைய அந்த பாதையை நோக்கி நாங்கள் திரும்பணும். அந்த திரும்புற அந்த நிலையை ஏற்படுத்துறதுக்காகத்தான் அல்லாஹ் இவ்வாறு சோதிப்பதாக சொல்கிறான். இப்படி சோதனை இன்னொரு கட்டத்தில் அல்லாஹ் சொல்றான், நான் ஏற்படுத்துறதுனால நான் அநியாயக்காரன்னு நினைச்சிடாதீங்க. இப்படி எல்லாம் நடக்கும் என்று சொன்னா அது எல்லாத்துக்கும் காரணம் அடியார்கள் செய்கின்ற பாவம் தான் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் மேல நாங்க பழி போடக்கூடாது. ஏதாவது ஒரு பாதிப்பு நடக்குதா, அதுக்கு காரணம் நாங்க தான், எங்களுடைய செயற்பாடுகள் தான் காரணம், நாங்கள் செய்யக்கூடிய செயல்கள் தான் காரணம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். எப்படி அல்லாஹ் சொல்றான்டா, வமா கான ரப்புக்க முஹ்லிக்கல் குரா அத்தா யபஹஸ ஃபீ உம்மிஹா ரசூலன் யத்லு அலைஹிம் ஆயாத்தினா. ஒரு ஊராருக்கு அல்லாஹ் ஒரு தூதரை அனுப்பி, அந்த தூதர் அந்த ஊர் மக்களுக்கு அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி காண்பிக்காமல் அல்லாஹ் எந்த ஊரையும் அழிப்பதாக இல்லை. ஆனால் வமா குன்னா முஹ்லிக்கில் குரா இல்லா வ அஹ்லுஹா லாலிமூன், ஒரு ஊரை நாங்கள் அழிப்பதாக இருந்தால் அந்த ஊரு அநியாயம் செய்த நிலையில் தான் அழிப்போம், அவர்கள் அநீதி இழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் தான் அழிப்போம். தூதரை அனுப்பி எச்சரிக்கை செய்ய வச்சு, அல்லாஹ்வுடைய வசனங்களை சொல்ல வச்சு, அவர்கள் அறிவுரை கூறி நல்லதை கெட்டதை எடுத்து சொல்லி, அதற்கு பிறகும் அந்த ஊரார் அதை கேட்காமல் அநியாயம் புரிந்து பாவங்கள் செய்து அட்டூழியம் புரிந்து கொண்டிருப்பார்கள் என்றால் அல்லாஹ் அழிச்சிருவான். அல்லாஹ் பொறுத்தளவுல அழிக்கிறதுக்கு மிச்ச நேரம் எல்லாம் போவாது. அல்லாஹ் அழிக்க நினைச்சா ஒரு நொடிதான். 24 மணித்தியாலத்துல முட்டுக்கால அளவுக்கு தான் தண்ணி வரும்னு நினைச்சாங்க, முழங்கால நின்றும். நின்றுச்சா? இல்ல. 24 மணித்தியாலத்துல இடுப்பை தாண்டி ஏறி கொண்டு போச்சா? ஒரு சிலர் சொன்னாங்க, நாங்க இவ்வளவு தண்ணி வரும்னு நினைக்கல. முதலாவது நாள் மக்களுக்கு சமைத்த உணவுகளை விநியோகிக்கின்ற பணியில் ஜமாத் செல்லுகின்ற நேரத்தில் சிலர் இருந்தார்கள் வீடுகளில். நீங்க போயிருங்க, வெள்ளம் வர்றதா சொல்றான், தண்ணி மட்டம் கூடுமா? இருக்காதீங்க,
என்ன பதில் கிடைச்சு தெரியுமா? இல்லைங்க, நம்ம பகுதிக்கு ஏற்கனவே வந்துக்குது, முழங்கால தாண்டாது, முழங்கால அளவுக்கு வராது, கொஞ்சம் வேணுமெண்டா ஒரு 2-3 அடி வந்துடும், அதோட நின்றும். அதிகபட்சம் வாரதா இருந்தால் இடுப்பு அளவுக்கு வந்துடும். தலைக்கு மேலே வந்துச்சா நினைக்க முடியாது. அல்லாஹ் எப்படி ஏற்படுத்துவான்ன்றது தெரியாது. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் அழிக்கிற விஷயத்துக்கு வமா குன்னா முன்சிலின், நாங்கள் வானத்திலிருந்து சிலரை இறக்க மாட்டோம். அல்லாஹ்வுடைய படைகளை வானத்திலிருந்து இறக்கியெல்லாம் அழிக்க வேண்டி வராது. இன்கானத் இல்லா செய்ஹத்தம் வாயுதா, ஒரே ஒரு இடி முழக்கம் தான், சத்தம் தான், அப்படி அழிஞ்சிருவீங்க. அல்லாஹ் சொல்றான், ஃபைதாவும் ஹாமிதூன், அழிந்து வீழ்ந்து கிடப்பீர்கள், ஒரு இடி முழக்கத்தால் அழிப்பேன். முன் சென்ற பல சமுதாயங்கள் அழிக்கப்பட்டார்களா இல்லையா? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயம் நீரில் மூழ்கடிக்கப்பட்டார்கள். மலைகளை போன்று அலைகளில் கப்பல் போனதென்று குர்ஆன் வசனம் இருக்குது. எல்லாம் யோசிக்க, அது எப்படி மலையை போல அலை, மலை அளவுக்கு அலை வருமா? ஒரு 2-3 அடிக்கு அலை அடிக்கிறது நாங்கள் காண்றதுக்கு யோசிக்கிறோம் என்றான். மலை அளவுக்கு அலை அடிக்கக்கூடிய அளவுக்கு வெள்ளப்பெருக்கம் வந்துச்சா, ஒரு பெரும் மலையில கப்பல் போய் நின்றுச்சா என்றெல்லாம் வெள்ளத்தை பத்தி கேட்கிறோமே, பார்த்தோமா இல்லையா? வீடுகளில் கூரையில போயிட்டு நிற்கிதா இல்லையா போட்டுகள்? அந்த அல்லாவுக்கு மலைக்கு மேலே கொண்டு போயிட்டு கப்பலை வைக்கிறது பெரிய விஷயமா? அல்லாஹ் அழிக்க நினைச்சா பிதுரு தலாகளுக்கு மேலே அல்லாஹ் தண்ணியை வர வச்சிருவான், ஒட்டுமொத்த இலங்கையும் மூழ்கடிக்கப்பட்டுரும். அல்லாஹ்க்கு பெரிய வேலை இல்லை. சமூத் சமுதாயத்தை அல்லாஹ் அழிக்கிறான், காற்றினால் அழிக்கிறான். ஆள் சமுதாயத்தை அல்லாஹ் அழிக்கிறான், மதியன் வாசிகளை பூகம்பத்தால் அழிக்கிறான். அதே மாதிரி லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்தை கல்மாரி பொழிய வைத்து அழிக்கிறான். இன்னும் பல சமுதாயங்கள் தொடர்ச்சியாக அழிவை சந்திக்கிறார்கள். எல்லாம் ஏன்? அநியாயம் செய்கிறார்கள். அளவு நிறுவையில மோசடி, வரம்பு மீறுறது, அனாச்சாரங்கள் பெருகுவது, அல்லாவை வணங்காமல் இணை கற்பித்தல் அதிகமாகவே நடந்து கொண்டிருப்பது, பாவங்களை தடுக்காத நிலை, பாவங்கள் மேலோங்கிவிட்டு நன்மைகள் கீழே சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலை, இது எல்லாம் எந்த சமுதாயத்தில் அதிகரித்துக் கொண்டிருக்குமோ அந்த சமுதாயம் அழிவை சந்தித்துக் கொண்டிருப்பார்கள். அப்ப யோசிக்கணும், நாங்கள் அல்லாஹ்வுடைய இந்த வழியை நோக்கி திரும்ப வேண்டும். அல்லாஹ் சொல்றான், வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு வத்தத்தகு, ஒரு சமுதாயம், ஒரு ஊர்வாசிகள் அவர்கள் இறைவனை நம்பிக்கை கொண்டு தத்தகு, இறைவனை அஞ்சி அவர்கள் வாழ்வார்களே ஆனால் லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாயி, வானத்திலிருந்து அல்லாஹ்வுடைய அருள் வளத்தை அல்லாஹ் கொட்ட வைப்பான். அழிவை தரமாட்டான். அழிவுக்கு பதிலா அருள் வளத்தை அல்லாஹ் கொட்டுவான். வானத்திலிருந்து வரும் நிஅமத்துகள் அல்லாஹ் தருவான். மறைமுகமான அருளை அல்லாஹ் பொழிய வைப்பான். எப்ப? இறைவனை சரியான முறையில் நம்ப வேண்டும். அல்லாஹ்வுக்கு துரோகம் செய்யக்கூடாது. அல்லாஹ்வுடைய பண்புகளை, ஆற்றல்களை வேறு யாருக்கும் கொடுக்க கூடாது. அல்லாஹ்வை மாத்திரம் வணங்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாத்திரம் கட்டுப்பட வேண்டும். மனிதனுடைய கட்டளைகள் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு முரணாக இருந்தால் அதை தூக்கி எறிய வேண்டும். அல்லாஹ்வுக்கு பதிலாக அல்லாஹ் படைத்த பொருட்களை வணங்கக்கூடாது, சிரம் பணியக்கூடாது. அல்லாஹ்வுக்கு துரோகம் செய்யாமல் இருக்க வேண்டும். நம்பிக்கையில் உறுதியாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சொன்ன விதத்தில், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன விதத்தில் நம்ப வேண்டும். வத்தத்தகு, இறைவனை அஞ்ச வேண்டும். இறைவன் எந்த அடிப்படையில் இறைவனை அஞ்சி வாழ சொன்னானோ அந்த அடிப்படையில் அஞ்சி வாழ வேண்டும். இப்படி செஞ்சீங்கண்டா வானத்திலிருந்து நாங்கள் பரக்கத்துகளை பொழிய வைப்போம். வல் அருள், பூமியிலிருந்து நாங்கள் பரக்கத்தை உங்களுக்கு தருவோம். ஆனால் வலாக்கின் கஸ்ஸபு, நீங்கள் பொய்ப்பிக்கிறீர்கள், பொய்யாக்குறீங்க. அல்லாஹ்வுடைய வசனங்களை பொய்யாக்குறீங்க, அல்லாஹ்வுடைய தூதரின் செய்திகளை பொய்யாக்குறீங்க, புறக்கணிக்கிறீங்க, அலட்சியம் செய்றீங்க. இந்த நிலையில் நீங்கள் இருப்பதனால் ஃபஹத்னாஹும் பிமா கானூ யக்ஸிபூன், அவர்கள் செய்து வந்ததன் காரணமாக அவர்களை நாங்கள் தண்டிக்கிறோம். அல்லாஹ் சொல்றான், நீங்க ஒழுங்கா இருந்தா நான் தண்டிக்க மாட்டேன் என்று அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஒரு படிப்பினையை தந்திருக்கிறான். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இது போன்ற நிலைகள் ஏற்படுகின்ற நேரத்தில் நாங்கள் எங்களுடைய ஈமானில், எங்களுடைய ஒழுக்கத்தில், நடத்தையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது என்பதை நினைத்து இறைவன் இதை சோதனையாக ஆக்கியிருக்கிறான் என்றதை உணர்ந்து இறைவனை நோக்கி திரும்பக்கூடியவர்களாக, இறைவனிடம் நாங்கள் பணியக்கூடியவர்களாக நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். இதுதான் இதில் கிடைக்கக்கூடிய படிப்பினை. இந்த படிப்பினையோடு நின்று கொள்ளக்கூடாது. மக்கள் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறாங்களா இல்லையா? 4 லட்சத்துக்கு மேல இந்த கொலன்னாவ பிரதேச செயலகத்தில் மாத்திரம்
91 முகாம்கள் வச்சிருக்கிறாங்க. மக்கள் வந்து 91 முகாம்களில் அகதிகளாக நெருக்கடியில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்போ இந்த 91 முகாமில் இருக்கிறவங்களுக்கு யாருங்க உணவளிக்கிறது, யாருங்க அவங்களுக்கு தேவையான பொருட்களை கொடுக்கிறது, மனிதநேய பணியை யாரு செய்யறது? ஒரு அமைப்பாக செயல்பட வேண்டும், அந்த மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும். தஆவனு அலல் பிர்ரி வத் தக்வா, நன்மையிலும் இறையச்சத்திலும் ஒருவருக்கொருவர் நீங்கள் உதவி செய்து கொள்ளுங்கள். உதவணும். தண்ணி நஜீஸ்னு நினைக்கலாது. அந்த தண்ணியில பெட்ரோல் டீசல் எல்லாம் கலந்து தான் வருது. குடிப்பட்டா கொஞ்சம் 1/2 லிட்டர் பெட்ரோலும் சேர்ந்து தான் குடிப்படும். தண்ணி நஜீசண்டு அசுத்தம் என்று களம் இறங்காம இருக்க முடியுமா? களம் இறங்கணும். அந்த மக்களை மீட்டெடுப்பதற்கு நம் ஜமாத் சார்பாக பல குழுக்கள் ஆரம்ப நாள்ல இருந்தே வேலை செய்யறாங்க. கிட்டத்தட்ட 7 போட் வேலை செஞ்சு பல்லாயிரக்கணக்கான மக்களை நம் ஜமாத்தை சேர்ந்த தொண்டர்கள் மீட்டெடுத்தார்கள். ஜாதி மத பேதம் இல்ல. மெகடோ கொலோனாவில் இறங்கின உடனே முதல் நாள் பணி செய்கிறோம். ஒரு வயசு தாய், அவங்க வந்து ஒரு வயோதிப அம்மா, அவங்களுக்கு வந்து சாப்பாடு வேணுமெண்டோம். அவங்களுக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்டை வச்சோம், கொஞ்சம் வழியை காட்டுங்க, கானில் கீழே போய் விழுந்துடக்கூடாது, நாங்கள் உங்களை காப்பாற்ற வந்து நாங்களும் போயிடக்கூடாது இல்லையா, வழியை மட்டும் காட்டுங்க. அவள் வழியை காட்டுறா, இப்படி வாங்கன்னு சொன்னான். அவருக்கு சாப்பாடு கொடுத்த உடனே என்ன வார்த்தை சொன்னா தெரியுமா? உண்மையிலே அரசியல் இறங்குறதா இருந்தா உங்களோட அமைப்பு தாங்க இறங்கணும். முதல் நாள்ல, மிச்ச நாளும் போகல, ஒரு நாள்ல. உடனே நாங்க சொன்னோம், கண்டிப்பாக அரசியலில் நாங்கள் இறங்க மாட்டோம். அரசியல் இறங்குறவனுக்கு இந்த களம் வேற, இந்த களத்தை வச்சு சம்பாதிச்சு கொள்வான், வாக்குகளை பெற்றுக்கொள்வான். இந்த ஜமாத்துல அரசியல் என்பது இந்த ஜமாத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு நாங்கள் தடை செய்து விட்டோம். வேணாம், தேவையில்ல. அமைப்பு ரீதியா ஆதரவும் தேவையில்ல, தனிப்பட்ட முறையில் ஆதரவும் தேவையில்லை. உன்னோட வாக்குறுதி வாக்குரிமையை அதை நீ புத்திசாலித்தனமா பயன்படுத்திக்கோ, அது உன்னுடைய உரிமை. கட்சி அரசியலுக்காக நீ உன்னை அர்ப்பணித்துக் கொள்ளாதே, அதிலே ஏமாற்றமும் பித்தலாட்டமும் தான் இருக்கிறது என்றதை அந்த அம்மாவுக்கு சொல்றோம். அவன் வந்து ஒரு சிங்கள பெண்மணியா இருந்து தௌஹீத் ஜமாத் அரசியல் இறங்குங்கன்னு ஏன் சொல்றா? மனிதநேய பணி என்று வருகின்ற நேரத்தில் அந்த மக்கள் ஈர்ப்பார்கள். முஸ்லிம்கள் நமக்காக உழைக்கிறார்கள், முஸ்லிம் சமுதாயம் நமக்காக பாடுபடுகிறது என்பதை அவர்கள் உணர்ந்து நல்லெண்ணம் வைப்பார்கள். நம் ஜமாத் எந்த பணி செய்யறதா இருந்தாலும் ஒரு ஒருங்கிணைப்போட ஒரு விதமான திட்டமோட தான் செய்வோம். நம்ம ஜமாத்துல தொண்டர்கள், தன்னார்வ தொண்டர்கள் களம் இறங்குற நேரத்தில் நாங்கள் வந்து ஆடு மாடு மேய்கிற மாதிரி விட மாட்டோம். ஒரு யூனிஃபார்ம் செட்டப்பில் அவங்களை இனம் காணக்கூடிய விதத்தில் எங்கிருந்தாலும் தொண்டர்கள் உள்ளே அனுமதிக்கப்படக்கூடிய நிலையில் ஒரு செட்டப்பில் தான் என்ன செய்வோம், வேலை செய்வோம். நம்ம ஆக்கள் ஜேர்சியை போட்டு ஜக்கெட்டை போட்டு களத்தில் வேலை செய்கிறானா உடனே ஒரு சாரார், பார்த்தீர்களா இவர்கள் விளம்பரத்திற்காக வேலை செய்கிறார்கள். விளம்பரம் யாருக்குங்க? ஒரு பேச்சுக்கு விளம்பரம் என்று வைப்போம். எவன் விளம்பரத்தால் எவன் பயனடைவான்? விளம்பரத்தால் பயனடையக்கூடியவன் அரசியல்வாதி, வாக்குகளை சேகரிப்பான். நாங்கள் தான் இல்லைன்னு ஆகிட்டோமே, அரசியலில் களமிறங்க மாட்டோம் என்று சொல்லிட்டோமே. அரசியல் இந்த ஊழியர் நம்முடைய தொண்டர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுடைய உள்ளூராட்சி தேர்தலில் கூட ஆதரவாளராக கூட இருக்கக்கூடாது. இந்த பட போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமான்னு ஒரு ஊர்வலத்தில் கலந்து கொண்டால் கூட நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லிக்கிற ஜமாத்துல விளம்பரத்தை வச்சு என்ன செய்ய போறோம்? எந்த விளம்பரமும் இல்லை. இவங்க சிந்திக்கிறாங்க இல்ல, மக்களோடு மக்களாக இருந்து வேலை செய்யற நேரத்தில் மூழ்கடிக்கப்பட்ட நிலையில் இருப்பவர்கள் யார், உதவி செய்ய வந்தவங்க யாருன்னு இனங்காரணமா இல்லையா? அங்க ராணுவத்தால போட்டு இருக்கிறான். முதல் நாள்ல இருந்து நம்முடைய ஜமாத் களத்தில் இருக்கிறது. இன்னும் சில சகோதரர்கள் அவர்கள் தன்னார்வமாக வந்து அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், களத்தில் இருந்து வேலை செய்தார்கள். நம் அமைப்பை சாராதவர்களும் வேலை செய்தார்கள். அமைப்பு ரீதியாக நம்முடைய அமைப்பு தான் களத்தில் இருக்குது. உள்ள போக விட மாட்டேன்றான். உதவி செய்ய தேவை, உதவி செய்ய நினைக்கிறான், உள்ள போக முடியல. நம்ம அமைப்போட ஜக்கெட்டை கண்டாலே அனுப்புறான், போங்க போங்க, உடனே உள்ள வாங்க, நீங்க வாலண்டியர்ஸ் வந்திருக்கிறீங்களா, எஸ்எல்டிஜி அமைப்பா, வேலை செய்யுங்க, கவனம் சொல்லி அனுப்புறான். அப்போ ஒரு ஐடென்டிஃபிகேஷன் தேவையா இல்லையா? இந்த ஐடென்டிஃபிகேஷனுக்காகத்தான் இந்த செட்டப்பை வச்சிருக்கிறோம். வேற எந்த விளம்பர தேவையும் இந்த ஜமாத்துக்கு கிடையாது. சரி, இதை வச்சு காசு வசூலிக்கலாம் என்று சொன்னா, காசு வந்து அரபிகள் கிட்ட வசூலிப்போமா? அரபிக்கு போட்டோ அனுப்பி இந்த பாரு எங்கட சேவை
அரபிக்கு தக்ரீர் அனுப்பி, இந்த பாரு நம்ம சேவை மாசம் மாசம் சேலரி அனுப்பு, மாசம் மாசம் சந்தா அனுப்பு. அது இந்த ஜமாத்தில் கூடாதுன்னு ஆக்கிட்டோமே. ஒரு நிறுவனத்திடம் ஒரு அரசிடம் உதவி எடுக்காதென்று ஆக்கிட்டோம். அந்த நோக்கம் இல்லை. மக்கள் மத்தியில் வசூலிப்போமா? வசூலிப்போம். அந்த வசூலுக்கு இந்த விளம்பரம் தேவை, கண்டிப்பா தேவை. எதுக்கு தெரியுமா? காசு தார மக்கள் அங்கே பணி நடக்கிறதாண்டு விளங்கணும். நாங்க கொடுக்கிற காசு அமானிதமாக விநியோகிக்கப்படுகிறதா? அமானிதமாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறாங்களா? உரியவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படுகிறதா? மக்கள் காசு தந்தவங்க உணரணுமா இல்லையா? இதை பார்த்த ஆர்வமா இன்னும் பிற சகோதரர்கள் இப்படி பணி செய்கிறார்கள், மக்களுக்கு போய் சேருது, லேட் ஆகுது, இல்ல யாரும் களவெடுக்க மாட்டேன்றான், அப்படி அப்டேட் கிடைச்சு கொண்டே இருக்குது, குடு என்று சொல்லி அதிகமாக தருவார்கள். தர்மத்தில் 2 வகை இருக்குது. ரகசியமா ஒரு தர்மம் செய்யலாம், பகிரங்கமாகவும் தர்மம் செய்யலாம். அல்லாஹ் எதுக்கு பகிரங்கமா தர்மம் செய்ய சொன்னா? மக்களுக்கு காட்டி விளம்பரம் ஏற்பட, விளம்பரத்துக்கு தாங்க பகிரங்கம் என்றது. 10 பேருக்கு விளங்குறதுக்கு தர்மம் கொடுக்கணும். எதுக்கு? இதை பார்த்து மற்ற ஆட்கள் என்ன செய்யணும்? ஆர்வப்படணும், அவர்கள் ஊக்குவிக்கப்படணும், அவர்களும் இதற்காக வேண்டி செலவழிக்க முன்வர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் செய்கிறான். அப்போ ஒரு தனிநபராக இருந்து கூட பகிரங்கமாக தர்மம் செய்ய முடியும் என்றால், இங்கே அனைத்து விளம்பரங்களும் எதற்காக? ஒரு அமைப்புக்காக, அமைப்பில் உள்ள ஒரு தனி நபருக்காக அல்ல. ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு எது? இஸ்லாத்தை தூய்மையாக சொல்லக்கூடிய அமைப்பு. காதியானிகள் களமிறங்கினார்களா? வேறு ஜமாத்தை சேர்ந்தவர்கள் களமிறங்கினார்களா? ஷியாக்கள் களமிறங்கினார்களா? வேறு யாராவது சிங்கள தொண்டு நிறுவனங்கள் அல்லது சிங்கள அமைப்புகள் களமிறங்கியதா? இறங்கவில்லை. தனி நபர்களாக இறங்கினார்கள். சிங்கள மக்களும் இறங்கினார்கள், முஸ்லிம்களும் இறங்கினார்கள். அமைப்பு ரீதியாக இந்த அமைப்பு நிற்குதுண்டா, இந்த அமைப்பு மக்கள் அறியணும். அறிஞ்சு இவங்க சேவை செய்யறாங்க. முஸ்லிம்கள் என்றால் ஜாதி மத பேதம் இல்லாமல் அனைவருக்காகவும் சேவை செய்கிறார்கள். காப்பாற்ற உணவு கொண்டு போனோம், அவர்களுக்கு உலர் உணவை எடுத்துக்கொண்டு போனோம், சமைச்ச உணவை எடுத்துட்டு போனோம், தண்ணி எடுத்துட்டு போனோம், அவங்கள மீட்டெடுத்து வந்தோம். ஒரு தப்லீக் சகோதரர் எங்களை பார்த்து, எஸ்எல்டிஜே பெனியம் போட்டவன் கப்பலை நான் ஏற மாட்டேன் என்று சொன்னார்களா? அல்லது சுன்னத் ஜமாத்காரர் சொன்னார்களா? சொல்ல மாட்டாங்க. என்ன சொன்னார்கள் தெரியுமா? தௌஹீத் ஜமாத்துக்கு அல்லாஹ் அருள் புரியணும், அவங்க நாங்க களத்தில் நிற்கிறாங்க. எல்லா சகோதரர்கள் சிங்கள மக்களே சொன்னாங்கண்டா, நீங்க வந்து நல்லா பணி செய்றீங்க, இந்த மாதிரி தொடர்ச்சியா பணி செய்யுங்க, ஆர்வமா ஆசையா இருக்குது பார்க்குற நேரத்தில். ஒரு மீடியாக்காரன் பேட்டி கொடுக்குறான், இப்படி தொண்டு நிறுவனங்கள் பணி புரியும் என்றால் அனர்த்தங்களை எங்களுடைய மக்களுக்கு தைரியமாக முகம் கொடுக்கலாம். ஏன் சொல்றான்? அவன் பார்க்கிறான், வேலை செய்யறாங்க. அப்ப இந்த மக்களுக்காக மனிதநேய பணியில களம் இறங்குறதுல இந்த ஜமாத் ஏன் நிக்குதுன்னு கேட்டா ஒரே ஒரு காரணம் தான். அல்லாஹ் சொல்றான், வமன் அஹ்யாஹா ஃபகஅன்னமா அஹ்யன் நாஸ ஜமியா. யார் ஒரு மனிதனை வாழ வைக்கிறானோ அவன் முழு மனித சமுதாயத்தையும் வாழ வைத்தவன் போன்றவனாவான். ஒரு மனுஷன் வாழ வச்சா போதும், 1000 பேரை வாழ வைக்க தேவையில்ல. ஒருத்தனுக்கு எங்களால உதவி செய்ய முடியுமா? அந்த உதவியின் மூலம் அவனுடைய வாழ்க்கை பாதுகாக்கப்படுமா? அது ஒன்று போதுங்க. உலகத்தில் உள்ள அனைத்து மக்களையும் பாதுகாத்த நன்மை கிடைக்கும். நீங்க வெள்ளத்துல ஒரு கை குழந்தைய பாதுகாத்தீங்கன்னு வைங்க, 700 கோடி மக்கள் வாழ்றாங்க உலகத்துல, 700 கோடி மக்களை வாழ வைத்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும். இதுக்காக நாங்க இறங்கக்கூடாதா? இதுக்காக பணி செய்யக்கூடாதா? செய்யணும். அடுத்த கட்ட நிறைய பணிகள் இருக்கிறது. என்ன பணி? இப்போ வெள்ளத்தில் போட் போயிட்டு வந்துருச்சு, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் கூடிய சீக்கிரம் தண்ணி இறங்கிடணும். இன்னும் 2 நாட்கள்லையோ 3 நாட்கள்லையோ ஒரு வாரத்திலேயோ தண்ணி இறங்கிடும். இறங்கினா வீடுகள் வீடுமாய் இருக்குமா? இருக்காது, சுடுகாடுமாய். அந்த வீடுகளை என்ன செய்யணும்? நாங்கள் வந்து துப்புரவு செய்யணும். துப்புரவு செய்யக்கூடிய ஒரு பணியை இந்த ஜமாத் செய்யவிருக்கிறது. வெள்ளத்தில் மீட்டெடுக்கிறதுக்கு ஒரு போட்டில் 5 பேரை போடலாம், 7 போட் போட்டால் 35 பேரில் வேலையை முடிச்சிடலாம். துப்புரவு செய்யறதுக்கு இந்த ஒட்டுமொத்த கொலொன்னாவ தொகுதி ஒட்டுமொத்த மக்களையும், வெள்ளம்பிட்டி மக்கள், அம்பகாந்தி மக்கள், கொயிலவத்த மக்கள், அங்கால கொத்தட்டுவ மக்கள், சேதவத்த எல்லாவத்த மக்களையும் அவங்களுடைய வீடுகளை துப்புரவு பண்ணி எடுக்கணும், அவங்க வாழ்ந்த இடங்கள். இது செய்வதற்கு இந்த ஜமாத் இன்ஷா அல்லாஹ் விரைவில் அறிவிப்போம். அறிவிக்கின்ற நேரத்தில் பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள், தன்னார்வ தொண்டர்கள் நம்முடைய ஜமாத்தோடு இணையணும். இணைவதற்கு தயாராக இருக்கிறீர்களா? அல்லாஹ்வுடைய உதவியினால் அனைவரும் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள்.
நாளைக்கு எங்களுக்கு வரலாங்க. எங்களோட வீட்டில் கொஞ்சம் தண்ணி வந்து போனா என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு கஷ்டப்படுறோம். அந்த மக்களுடைய யார் பாதிக்கப்பட்டவனோ பாதிக்கப்படலை எல்லாத்திலையும் வீட்டுக்கு போகணும், அவர்களுடைய வீடுகளை துப்புரவு பண்ணணும், அசுத்தங்களை அவர்களுக்கு நீக்குவதற்கு உதவி செய்யணும். ஏன் இவ்வளவு சிரமமான ஒரு சாதாரணமா அவங்களாகவே சாதாரண யதார்த்தமான நிலைக்கு வருவதாக இருந்தால் 3 மாசம் சரியாகும். 3 மாசம் தாண்டிடும். சில சடலங்கள் இருக்கும் இன்னும் தென்படல, சிலதுகளை மீட்டெடுத்தாச்சு. சில சடலங்கள் எங்கேயாவது புதஞ்சி கிடக்கும், கிணத்துக்குள்ள 3 கிடந்துச்சு, இன்னும் மண்ணுக்குள்ள கிடக்குது. நாடளவிய ரீதியில் மல்வானையில் நடக்குது. நம்ம சகோதரர்கள் மல்வானையிலும் பணிபுரிகிறார்கள், அங்கே அரநாயக்கவிலும் பணிபுரிகிறார்கள், தப்போவிலையும் பணிபுரிகிறார்கள். எல்லா இடத்திலும் நம்முடைய தொண்டர்கள் இருக்கிறார்கள். ஆனால் கவலைக்குரிய விஷயம் என்ன தெரியுமா? கொழும்பை சேர்ந்த தொண்டர்கள் சொற்பமானவர்கள் தான் வந்தார்கள். கொழும்பு வாழ் மக்களுக்கு மூழ்கி இருக்கக்கூடிய மக்களை மீட்டெடுப்பதற்கு கண்டி பகுதியை சேர்ந்த சகோதரர்கள் நம்முடைய ஜமாத்தில் வந்தார்கள். அதே மாதிரி மட்டக்களப்பை சேர்ந்த சகோதரர்கள் வந்தார்கள், கொழும்பை சேர்ந்த சகோதரர்கள் வந்தார்கள். சொற்பமானவர்கள், தனவந்தர்கள், ஏழைகள் என்று பார்க்காதீங்க. எல்லாம் தண்ணிக்கு அடிபட்டு போனால் எல்லா வீடும் தான் போகும். தனவந்தர் வீட்டில் கான்கிரீட் வந்து நல்ல சிமெண்ட்ல போட்டிக்கிட்டு இல்லாமல் போமா, தண்ணி வராமல் இருக்குமா? வரத்தான் செய்யும். ஒரு சின்ன ஒரு ஓட்டை இருந்தால் போதும், தண்ணி வந்துடும். எல்லாரும் இறங்கணுங்க. பொருளாதார உதவி செய்யறது மாத்திரம் இல்லை, உதவி செய்யணும். சிலருக்கு பொருளாதார உதவி செய்யலாம், சிலர் வந்து தன்னுடைய உடல் உழைப்பால் உதவி செய்யலாம். நாங்க என்ன எதிர்பார்க்கிறோம் தெரியுமா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போல பொருளாதாரத்தையும் கொடுத்து களத்தில் எவங்க நிற்கிறாங்க அவங்க அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றுக்கொள்வார்கள், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுக்கொள்வார்கள். அவங்களுக்கு சொர்க்கத்துக்கு நற்செய்தி சும்மா கிடைக்கல, சும்மா கிடைக்கவும் அது. அதற்காக உழைக்கணும், முயற்சி செய்யணும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த கட்டமாக துப்புரவு செய்கிற பணி இருக்குது, அதிகமான தொண்டர்கள் தேவை. மருத்துவ முகாம்கள் செய்யவிருக்கிறது. நம்ம தொண்டர்கள் ஒவ்வொருத்தர் அங்கங்க சொரிஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. ஏன்? அந்த தண்ணி அது வந்து ஆன்டிபயோட்டிக் அடிச்சு ஆக்கள் எல்லாத்தையும் என்ன செய்யணும்? தொண்டர்கள் முதல்ல பாதுகாக்கணும். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் அளவுல ஏற்பாடு செய்ய இருக்கிறோம். முதல்ல தொண்டர்களுக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுக்கணும். எல்லாம் வந்து தண்ணியில போனாங்களா, தண்ணியில எல்லாம் நஜீஸ் அசுத்தமும் பாக்டீரியாவும் இருந்துச்சா அது உடல்ல கலந்து இருக்கும், நோய் வரலாம். அவங்கள தொண்டர்களையும் பாதுகாத்து பிறகு அந்த மக்களுக்கு என்ன செய்யணும்? மருத்துவ முகாம்களை நாங்கள் ஏற்படுத்தி இந்த சமுதாயத்தில் யாரெல்லாம் வைத்தியர்களாக இருக்கிறார்களோ நம்முடைய ஜமாத்தை தொடர்பு கொண்டு இலவசமாக அல்லாஹ்வுக்காக உங்களுடைய மருத்துவ ஒத்துழைப்புகளை, மருத்துவ உதவிகளை நீங்கள் வழங்க வேண்டும். தொண்டர்கள் வர வேண்டும். துப்புரவு பணிக்காக பொருட்கள் தேவை, நிறைய பொருட்களை விநியோகம் செய்ய வேண்டி இருக்கிறது. பெட்ஷீட் தேவை, பால்மா தேவை, அந்த குழந்தைகளுக்கு தேவையான பொருட்கள், சிறு குழந்தைகளுக்கு தேவையான அந்த பெம்பஸ் போன்ற பொருட்கள் தேவைப்படுகிறது. இன்னும் அந்த மக்களுக்கு மிளகுத்திரி தேவை, தண்ணி தேவை, இன்னும் பல பொருட்களை ஜமாத் ரீதியாக நாங்கள் பட்டியல் போட்டு நாங்கள் அறிவிக்கிறோம். அந்த பொருட்கள் வந்து சேர வேண்டும், தொண்டர்கள் வந்து சேர வேண்டும், தனவந்தர்கள் வந்து நிதி உதவி செய்ய வேண்டும், களத்திலும் நிற்க வேண்டும், மருத்துவ முகாம்கள் நடத்த வேண்டும். இன்னொரு 10 நாளைக்கு பணிக்குது இன்ஷா அல்லாஹ். அனைத்து மக்களுடைய ஒத்துழைப்புகளையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஏனென்றால் அவங்கள வாழ வைக்கணும். உயிரை இழந்தவங்களை வாழ வைக்க முடியாது. நெருக்கதியில் யார் இருக்கிறாங்களோ, கஷ்டத்தில் யார் இருக்கிறாங்களோ, மன உளைச்சலுக்குள்ளாக யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கரம் கொடுத்து அவர்களுடைய இயல்பான வாழ்க்கைக்கு அவர்களை நாங்கள் கொண்டு வருவதற்கு எங்களால் முடிந்த அளவிலான ஒத்துழைப்பை செஞ்சுட்டு போன வேண்டும். வைங்க, மறுமையில் 2016 வருஷம் நீங்கள் 700 கோடி பேரை வாழ வச்சிங்களாமேன்னு அல்லாஹ் கேட்டாண்டு வைங்க. நாங்கள் இங்கே 700 கோடி பேரை வாழ வச்சோம், இந்த மனிதனே பணி செஞ்சீங்களா, களப்பணி செஞ்சீங்களா? அதான் நன்மை. அல்லாஹ் தரக்கூடும், அல்லாஹ் அருள் புரியக்கூடும். அல்லாஹ் அருளுடையவன், நிகரற்ற அன்புடையவன் என்பதை நாங்கள் மனதில் ஆழமாக பதிய வைத்து எங்களுடைய முழுமையான ஒத்துழைப்புகளை நாங்கள் இந்த ஜமாத்திற்கு வழங்க வேண்டும் என்பதை நான் கோரிக்கையாக உங்களுக்கு முன்வைக்கிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், வல்லாஹு ஃபி அவுனில் அப்தி மா கானல் அப்து ஃபி அவுனி அஹீஹி. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதருடைய விஷயத்திலே உதவி செய்யக்கூடியவனாக இருக்கிறான். எப்போது உதவி செய்து கொண்டிருப்பான்? அந்த மனிதன் அவனுடைய சகோதரனுக்கு உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய காலமெல்லாம் அல்லாஹ் உதவி செய்யும் அந்த மனிதனுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவாகி இருக்கிறது. எனவே அன்பிற்குரியவர்களே, மனிதனுக்கு உதவ வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது.
எனவே நாங்கள் அந்த உதவிகளை தாராளமாக வழங்க வேண்டும். நம் ஜமாத்துடைய இந்த வெள்ள நிவாரண பணி தொடர்ச்சியாக நடக்க இருக்கிறது. பொருளாதார ரீதியில் உதவி செய்யக்கூடியவர்கள் உங்களுடைய இறையச்சத்தை வெளிப்படுத்தும் முகமாக அதிகமான லட்சங்கள் 25 லட்சத்தை தாண்டி இப்போதைக்கு வசூல் செஞ்சிருக்கிறோம். இன்னும் அதிகமான லட்சங்கள் தேவைப்படுகிறது. அரசாங்கத்தால் வெறும் 1.1 US டாலர் தான் என்ன செஞ்சுக்கிறான், மில்லியன் US டாலர் தான் ஒதுக்கி வைக்கிறான். இலங்கை காசுக்கு பார்த்தா 610 லட்சம், 6 கோடி தான் அனர்த்த நிவாரணத்துக்கு. 6 கோடியை வச்சு இலங்கையில் 4 லட்சம் மக்கள்கிட்ட பாதிப்பை எப்படி இவங்க சரி செய்ய போறாங்க? அரசாங்கமே 6 லட்சம் தான் ஒதுக்குது, அப்ப 6 கோடி தான் ஒதுக்குது. அப்ப 6 கோடி பத்தாது. அப்ப நாங்க என்ன செய்யணும்? எல்லாமே அரசாங்கத்தால் செய்யவும் முடியாது. நாங்கள் அதிகமாக எங்களுடைய பொருளாதாரத்தை போடணும். இதுவரைக்கும் 25 லட்சம் தான், இது கோடிக்கணக்கில் வந்து சேரும். சேர்ந்தால் இன்ஷா அல்லாஹ் நீங்க தார காசை நீங்களே உங்களோட கையால கொடுங்க. பொருளா நீங்க கொண்டாட தார காசை உங்களுடைய கைகளில் பொருளாகவோ உணவாகவோ உலருணவாகவோ நீங்களே உங்களோட கையால விநியோகம் செய்ய வாங்க, எங்களோட வந்து சேர்ந்துக்கோங்க. அதிகமாக உங்களுடைய பொருளாதாரத்தை இந்த ஜமாத்துடைய வங்கி கணக்கு நீங்க கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்துக்கு என்ன நடந்துச்சுன்னு கேள்வி கேட்கலாம். யாரும் இதை வச்சு ஆதாயம் அடைய மாட்டாங்க. மக்களுக்காக வருகின்ற காசை மக்களுக்கு உதவி செய்வதற்காக, நிற்கதியில் இருக்கக்கூடிய மக்களுக்காக ஒதுக்கப்படுகின்ற காசை யாரும் வைத்து லாபம் அடைய மாட்டார்கள். ஜமாத்துடைய ஏனைய பணிகளுக்கு இந்த காசை நாங்கள் பயன்படுத்த போவதில்லை, மக்களுக்காகத்தான் பயன்படுத்துவோம். அனர்த்தத்தில் மூழ்கி அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்டு மண் சரிவால் பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்காகவே உங்களுடைய நிதி உதவிகள் கண்டிப்பாக நாங்கள் கொடுத்து உதவுவோம். எனவே எங்களுடைய ஜமாத் இலக்கத்தை, வங்கி இலக்கத்தை நீங்கள் நோட் பண்ணிக்கொண்டு அதற்கு உங்களுடைய பண வசதிகளை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஹெட்டன் நேஷனல் வங்கி மரதான கிளை இலக்கம் 108010104971 இந்த கணக்கில் போட்டுருங்க. நேரடியாக பொருளாதார உதவிகளை தரக்கூடிய சகோதரர்கள் நம் ஜமாத் தலைமையகத்தில் ஒருவரை நாங்கள் நியமித்திருக்கிறோம். அவர் தொடர்ச்சியாக இருப்பார். அந்த சகோதரரை நீங்கள் அணுகி ஜமாத்தில் கீழ்மாட்டில் வசூலுக்கு, அனர்த்த நிவாரண வசூலுக்கு பொறுப்பாளர் யாருன்னு கேட்டு சொல்லிடுவாங்க. அவரிடம் நேரடியாக உங்களுடைய நிதிகளை ஒப்படைத்து விடுங்கள். பொருட்களாக யாருக்கெல்லாம் உதவி செய்ய முடியுமோ அந்த பொருட்களுடைய பட்டியலை நாங்கள் ஜமாத்திலே வெளியிடுவோம். குறிப்பாக உலர் உணவு பொருட்கள், பாய் போன்ற அந்த தேவையான அத்தியாவசிய பாய், மெழுகுத்திரி போன்ற பொருட்கள், அதே போன்ற ஆடைகளில் உதவி செய்வதாக இருந்தால் புதிதான ஆடைகள் நீங்களே 10 தடவை உடுத்து அதை 11ஆவது தடவை உடுக்கிறதா இல்லையான்னு யோசிச்சு வைக்கக்கூடிய ஆடைகளை அடுத்த மக்களுக்கு கொடுக்க நினைக்காம நல்ல தரமான ஆடைகள், புதிய ஆடைகளை வாங்கி பெண்களுக்கும் ஆண்களுக்கும் எல்லாத்துக்கும் தேவைப்படுது, குழந்தைகளுக்கு தேவைப்படுது, அதுகளை ஒப்படைங்க. எங்களுடைய இந்த தொண்டர் படையோட நீங்களும் சேர்ந்து கொள்ளுங்க என்ற கோரிக்கையை வைத்தவனாக அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய இந்த மனிதநேய பணியில் இந்த ஜமாத்தை விளம்பரப்படுத்துவதை விட முஸ்லிம் சமுதாயத்துடைய பிரதிநிதிகளாக, முஸ்லிம் அல்லாத மக்கள் மத்தியில் முஸ்லிம்களை பொறுத்தவரையில் இனவாதத்திற்காக வேலை செய்பவர்கள் அல்ல, இன நல்லிணக்கத்திற்காக, மக்களுடைய நலனுக்காக பாடுபடக்கூடியவர்கள் என்பதை நிரூபிப்பதற்குரியவர்களாக செயல்படுவதற்கு தான் ஒரு சில நிர்வாக ரீதியான ஏற்பாடுகளை நாங்கள் செய்திருக்கிறோம். நாங்கள் செய்கின்ற பணிகளுக்குரிய அத்தாட்சிகளை எங்களுடைய கைவசத்தில் நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளோடு தான் நம் ஜமாத் களமிறங்கி பணியாற்றுகிறது. இங்கே அரசியல் கிடையாது, காசை வைத்து சம்பாதிப்பதற்கு இடம் கிடையாது. எனவே உங்களுடைய பொருளாதாரத்தை தாராளமாக நம்பி இந்த ஜமாத்திடம் ஒப்படைக்க முடியும் என்பதையும் கேட்டுக்கொண்டு நான் நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.